வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று மத்திய அரசாங்கம் அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வர இருந்துச்சுல, அதை நிரந்தரமாக நாங்கள் ரத்து பண்ணுறோம் அந்த முடிவை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கத்துடைய இந்த அறிவிப்புக்கு மதுரை மக்கள் பயங்கர வரவேற்புங்க. குறிப்பாக அரிட்டாப்பட்டி ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பட்டாசு வெடித்து திருவிழா மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அண்ணாமலையுடைய எஃபர்ட்டை நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக பொங்கலுக்கு முன்பாக அண்ணாமலை போராட்டம் நடத்தக்கூடிய அந்த களத்துக்கே நேரடியாக போகிறாரு. போராடிய மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. பொங்கலுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு வரும், உங்களை நான் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் அப்போ வருவார். நீங்கள் சந்தித்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள். கிஷன் ரெட்டி அவர்களே சுரங்கம் இங்கே வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி தெரிவிப்பார் பாருங்க அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாரு அண்ணாமலை. பொங்கலை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னார். பொங்கலுக்கு அப்புறம் சொன்ன மாதிரியே டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார். விவசாயிகளை மத்திய அமைச்சரை சந்திக்க வச்சார். மத்திய அரசாங்கம் அஃபிஷியலாக டங்ஸ்டன் சுரங்கம் வராதுங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஜிஓ போட்டிருக்காங்க. அதனால அண்ணாமலையுடைய எஃபர்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இப்போ பெரிய டிபேட் என்ன தெரியுமா? முதலமைச்சருடைய அறிக்கை தான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காருன்னா, டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படின்னு மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுடைய உணர்வுக்கும் மாநில அரசாங்கத்துடைய உறுதிக்கும் மத்திய அரசாங்கம் பணிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதிவு போட்டிருக்காரு. இப்போ இதுதான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இந்த நியூஸ் கார்டுக்கு கீழேயே ஏகப்பட்ட பேர் சிரித்து வச்சுருக்காங்க. 4700 பேர் கொடுத்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3800 பேர் சிரித்து வச்சுருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினை மத்திய அரசாங்கம் பணிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு சிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏகப்பட்ட முதலமைச்சர் சொல்கிறாரு, மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வருதில்ல, அதை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், அதனுடைய எதிரொலியாக இப்போ மத்திய அரசாங்கம் இப்போ கேன்சல் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு. எவ்வளவோ தீர்மானங்கள் தமிழக சட்டமன்றத்தில் போடப்பட்டிருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராகலாம் தீர்மானம் போட்டிங்க, மத்திய அரசாங்கம் என்ன அதனை கேன்சல் பண்ணிட்டாங்களா? அப்போ தமிழக அரசாங்கத்துடைய தீர்மானத்துக்கெல்லாம் இது நடக்கலை. அண்ணாமலை அப்படிங்கிற அந்த மனிதனுடைய தனிப்பட்ட முயற்சி காரணமாக தான் இவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாஜகவினர் பதிவு போடுறாங்க. சரி, திமுக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போடுறாங்க, சரி மாநில அரசாங்கம் தீர்மானத்தை போட்டுச்சு அதனால இப்படி பண்ணிடுச்சு மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து அதிமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, இன்னொரு பக்கம் இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு திமுக ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. பாஜக என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய உங்களை பார்த்து மக்கள் நல்லா சிரித்து வச்சிருக்காங்க பாருங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்னு பாஜகவினர் பதிவு போடுறத பார்க்குறோம். இப்போ ஆட்ட நாயகன் மேன் ஆஃப் தி மேட்ச் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தோம், மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் கருத்து தெரிவித்தாங்க. அந்த கருத்தை ரிசீவ் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் போய் சொன்னோம், அதை ஜிஓவாக போட வச்சோம் பார்த்தீங்களா, அது போர்க்கால அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அரிட்டாப்பட்டி மக்கள்லாம் அண்ணாமலைக்கும் மோடிக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சூட்டுறாங்க. அண்ணாமலை என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த இஷ்யூ வரும்போது அண்ணாமலை என்ன சொன்னார்னா, திமுக கவர்மெண்ட் தான் மதுரை அரிட்டாப்பட்டி ரீஜியனில் டங்ஸ்டன் இருக்குது, அங்கே ஒரு சுரங்கம் அமைக்கலாம் அப்படின்னு திமுக அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கத்தை சொன்னாங்க. அதன் பிறகு தான் மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் எடுப்பதற்கான அந்த டெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெண்டரை அறிவித்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டெண்டரை அறிவித்ததுலேருந்து அந்த டெண்டருக்கான ஃபைனல் ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வர வரைக்கும் இடையில ஒரு 10 மாதம் இருந்துச்சு. இந்த 10 மாத கேப்பில் கூட திமுக அரசாங்கம் எந்த ஒரு எதிர்ப்பையும் முன்வைக்கல மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னு அண்ணாமலை இதுக்கு முன்பாகவே செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அடுத்து என்ன அப்படின்னா, 9/12 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அண்ணாமலை மத்திய சுரங்க அமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு. மக்கள் விரும்பலை, ஏகப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அதனால அங்கே சுரங்கம் அமைக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை 9ஆம் தேதி 12ஆம் மாதம் 9ஆம் தேதி கடிதம் எழுதுறாரு. அதாவது போன மாதம். அடுத்து 12/12 பார்த்தீங்கன்னா டெல்லிக்கே போயிடுறாரு அண்ணாமலை. கிஷன் ரெட்டி அவர்களை நேரடியாக சந்தித்து இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 12/12 அண்ணாமலையுடைய இந்த முயற்சியுடைய எதிரொலியாக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, தற்காலிகமாக சுரங்கம் அமைப்பதற்கான பணியை நிறுத்தி வைக்கிறாங்க. 24/12 மத்திய அரசாங்கம் மதுரையில் டங்ஸ்டன் எடுப்பதற்கான சுரங்கத்தை அந்த பணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க. இது 24/12. 10/1 பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கே அண்ணாமலை போய் மக்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. டெஃபினட்டாக பொங்கலுக்கு அப்புறம் நல்ல செய்தி வரும், வரவிட மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை உறுதி தெரிவிக்கிறாரு. அண்ணாமலையுடைய நம்பிக்கை அவர் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே விவசாய குழுக்களை 21/1 நடக்குது. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விவசாயிகளை
டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் அண்ணாமலை அந்த டெல்லியில் ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள்ட்ட விவசாயிகள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. கிஷன் ரெட்டி அவர்களும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. டெஃபினட்டாக டங்ஸ்டன் சுரங்கம் வராது, நம்பிக்கையோட போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஓவாக போட்டுட்டிங்கன்னா நாங்கள் மகிழ்ச்சியோட போவோம், சந்தோஷமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஜிஓலாம் வெளியிடுவதற்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு நாள் 2 நாள் காலதாமதம் ஆகும். நீங்கள் சந்தோஷமாக வராது அப்படின்னு நினச்சிட்டு போங்க, நீங்கள் ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ளே ஜிஓ வந்துடும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, அண்ணாமலையெல்லாம் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலையுடைய அந்த வாக்குறுதியை ஏற்று விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் கிளம்புறாங்க. இன்னும் அந்த விவசாயிகள் வரல, இன்னும் மதுரைக்கு இன்னும் வந்து ரீச் ஆகலை. கரெக்டாக அதுக்கு முன்பாகவே சொன்ன மாதிரியே ஜிஓ நேற்று மாலை வெளியிடப்பட்டிருக்கு. டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து அப்படிங்கிற அந்த அறிவிப்பை அஃபிஷியலாக மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு முயற்சிகள் அண்ணாமலை மேற்கொண்டிருக்காரு பாருங்க அப்படின்னு பாஜக இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.